Today I am going to share with you all a new sentence pattern that is good at. இந்த இடத்துல good at என்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாராவது ஒரு தரப்பினர் ஏதாவது ஒரு துறையில நல்லா சிறந்து விளங்குறாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க, நல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கான்னு வச்சுக்கொள்வோம். அப்ப இந்த விஷயத்தை பத்தி கதைக்கிறதுக்கு தான் இந்த குட் அட் என்றது பயன்படுத்தப்படுறது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்ப நான் கணிதத்துல கணக்குகளை தீர்க்கிறதுல சிறந்து விளங்குகின்றேன்னு வச்சுக்கொள்வோம். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? I am good at solving math. இதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் வாகனம் ஓட்டுறதுல நல்லா சிறந்து விளங்குறாரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரா இருக்காருன்னு வச்சுக்கொள்வோம். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, my friend is good at driving vehicle. இதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் கிரிக்கெட் விளையாடுறதுல சிறந்து விளங்குறாங்க. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? my friends are good at playing cricket. இதே போன்ற வசன அமைப்புகளை நீங்களும் பயன்படுத்தி வசனங்களை உருவாக்கி பாருங்க. ஓகே, தேங்க்யூ.